உங்கள் குழந்த டெய்லி நல்லா சாப்பிட்டோம், அந்த வயசுக்கான வெயிட் இல்லை, வெயிட் போடுறதே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் உங்கள் குழந்தையோடைய வெயிட் அதிகம் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வர ஹெல்த் பிரச்சனை, அதுக்கான சொல்யூஷன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேரண்ட்டு அவங்க குழந்த வெயிட்டே போடலை அப்படின்னு கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அந்த குழந்தைக்கு 10 வயசு ஆயிருக்குது. 10 வயசுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30லேருந்து 35 கிலோ வெயிட் இருக்கணும். ஆனால் அந்த குழந்த வெறும் 20 கிலோ வெயிட் தான் இருந்துச்சு. அவங்க டெய்லியும் குழந்தைக்கு ஃப்ரூட்ஸு, சுண்டல், எக்லாமும் கொடுக்குறோம், நல்லா தான் சாப்பிட்றான், ஆனாலுமே வெயிட் அதிகமாகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 6 மாதத்தில் அந்த குழந்த அதனுடைய நார்மல் வெயிட்டுக்கு வந்துருச்சு. இந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லை. யூஸ்வலாக 2 விஷயத்தினால தான் குழந்த வளரும். ஒன்று நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, 2வது நம்ம சாப்பிட்ட சாப்பாடை உடம்பு எவ்வளோ ஜீரணம் பண்ணி சக்தியாக மாற்றுது அப்படின்றது தான் விஷயம். ஸோ இந்த குழந்தைக்கு இருந்த பிரச்சனை, நல்லா சாப்பிட்டோம், உடம்பு அதை எனர்ஜியாக மாற்றலை. இதுக்கு பேர் அசிமுலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேசிக்கான அசிமுலேட்டிவ் எரரை சரி பண்ணதுனால மட்டும் குழந்த நார்மல் வெயிட்டுக்கு வந்துருச்சு. உங்கள் குழந்தையும் அண்டர் வெயிட்டாக இருந்தால் ஒரு சில வார ட்ரீட்மெண்ட்லேயே அதை கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும்.